ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃப்ரேம் லாங் சென்டென்சஸை எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம், ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன். எப்படி சொல்லலாம்? இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன். அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிருக்காங்க. ஸோ அந்த மீனிங்கில் வருது. இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஐ தாட் அப்படின்னு சொல்லலாம். நான் நினச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஐ தாட் டூயிங் திஸ் வுட் பி ஈஸி. இந்த விஷயத்தை செய்யலை, அவங்க நினச்சிருக்காங்க. இதை செய்கிறது ஈஸின்னு நினச்சேன். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு ஐ தாட் டூயிங் திஸ் வுட் பி ஈஸி. ஆனால் நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம். இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன், ஆனால் நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? நாள் முழுசும் வேலை செய்கிறோம், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, வேலை செய்கிறோம். அப்போ நம்ம என்ன டென்ஸ் இதில் யூஸ் பண்ணணும்? நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் பீன் ஒர்க்கிங்னா செஞ்சுட்டே இருக்கோம். பாஸ்ட்டில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கோம், அந்த மீனிங்கில் வரும். ஓகேயா? ஸோ வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? பட் வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. பட்னா ஆனால். ஸோ ஆனால் நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம். பட் வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன், ஆனால் நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம். ஐ தாட் டூயிங் திஸ் வுட் பி ஈஸி, பட் வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை செய்கிறது ஈஸின்னு நான் நினச்சேன், ஆனால் நாங்கள் நாள் முழுசும் வேலை செய்கிறோம். இன்னும் நாங்கள் முடிக்கலை, ஸ்டில் பெண்டிங். இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இது ஒரு லாங் சென்டென்சஸ். அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட் நமக்கு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ண தெரியும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? நாங்கள் இன்னும் முடிக்கலை. we are still not finished. அப்போது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசணும் ஃபுல்லாக? ஐ தாட் டூயிங் திஸ் வுட் பி ஈஸி, பட் வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே. வி ஆர் ஸ்டில் நாட் ஃபினிஷ்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் வழக்கமாக டென்னிஸ் விளையாடின அப்புறம் குளிப்பேன். நான் வழக்கமாக அப்படிங்கிறதுக்கு யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் வழக்கமாக டென்னிஸ் விளையாடின அப்புறங்கிறதுக்கு ஆஃப்டருங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் சென்டென்ஸ், ரைட். ஐ யூஸ்வலி டேக் அ ஷவர் ஆஃப்டர் ஐ ப்ளே டென்னிஸ். பாருங்கள், ரெண்டுமே நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ டேக் அ ஷவர், ஐ ப்ளே டென்னிஸ். இதிலே 2 ஸ்மால் சென்டென்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டருங்கிற வேர்டும், வழக்கமாக அப்படிங்கிறதுக்கு யூஸ்வலி அப்படிங்கிற ஒரு வேர்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ யூஸ்வலி டேக் அ ஷவர் ஆஃப்டர் ஐ ப்ளே டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாடினதுக்கப்புறம் யூஸ்வலாக நான் குளிப்பேன், அந்த மீனிங்கில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனால் இன்னைக்கு என்னால் முடியலை அப்படிங்கும்போது எப்படி சொல்லுவோம்? பட் ஆனால் அப்படிங்கிறதுக்கு பட் டுடே ஐ குடிண்ட் அப்படின்னு சொல்லணும். நான் வழக்கமாக டென்னிஸ் விளையாடின அப்புறம் குளிப்பேன், ஆனால் இன்றைக்கி என்னால் முடியலை. ஐ யூஸ்வலி டேக் அ ஷவர் ஆஃப்டர் ஐ ப்ளே டென்னிஸ், பட் டுடே ஐ குடிண்ட் இப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா. இந்த சென்டென்ஸ் இன்னும் முடியலை. நீ இதை பற்றி மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி. நீ இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படி சொல்லணும்? முன்னாடியே அப்படிங்கிறதுக்கு ஏர்லியர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஏர்லியர், நீ இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா. இஃப் யூ ஹேட் டோல்டு மீ அபவுட் இட் ஏர்லியர். அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி. இஃப் யூ ஹேட் டோல்டு மீ அபவுட் இட் ஏர்லியர், நீ இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? இஃப் யூ ஹேட் டோல்டு மீ அபவுட் இட் ஏர்லியர். விடுமுறையோடு சேர்த்து விடுப்பு எடுத்துருக்கலாம், அதாவது ஹாலிடேஸோடையே சேர்த்து லீவ் எடுத்துருக்கலாம் அப்படி சொல்லுவோம்ல, அதான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ அபவுட் இட் ஏர்லியர்,
I could have taken leave. I could have taken leave along with holidays. Along with holidaysனால் விடுமுறை ஹாலிடேஸோடு சேர்த்து லீவு எடுத்திருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஹாலிடேஸோடு சேர்த்து லீவ் வருது அப்படிங்கிறது. இப்போ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்னால் ஃப்ரைடேயும் சேர்த்து லீவ் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க, நீ இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா ஹாலிடேஸோடு சேர்த்து லீவ் எடுத்துருக்கலாம், அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ அபவுட் இட் ஏர்லியர் ஐ குட் ஹாவ் டேக்கன் லீவ் அலாங் வித் ஹாலிடேஸ். இருந்தாலும் நாளைக்கு நான் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன். ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஹவெவர் யூஸ் பண்ணலாம். ஹவெவர் அதாவது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம், அதாவது கனெக்டிங் வேர்டு. இங்கே வந்து ஹவெவர் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன். ஐ ஹாவ் பிளான்ட் டு கோ ஹோம். நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு டுமாரோ அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஹவெவர் டுமாரோ ஐ ஹாவ் பிளான்ட் டு கோ ஹோம். முன்னாடி நீங்கள் டூ போடக்கூடாது, கோ டு ஹோம் அப்படி போடக்கூடாது, கோ ஹோம் அப்படின்னு தான் நீங்கள் போடணும். நீ இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா விடுமுறையோடு சேர்த்து விடுப்பு எடுத்துருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு நான் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன். இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ அபவுட் இட் ஏர்லியர் ஐ குட் ஹாவ் டேக்கன் லீவ் அலாங் வித் ஹாலிடேஸ். ஹவெவர் டுமாரோ ஐ ஹாவ் பிளான்ட் டு கோ ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான டைம். 2 சென்டென்சஸ் ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். உனக்காக நான் எதுவும் செய்ய முடிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்து. உனக்காக நான் எதுவும் செய்ய முடியும்னா தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்து. 2வது சென்டென்ஸ் பாருங்கள். இரவு உணவிற்கு முன் மிட்டாய் சாப்பிட வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொல்லணும்? 2 சென்டென்ஸையுமே நீங்கள் காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணப்படும். டுடேஸ் வீடியோ எப்படி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஸ்மால் சென்டென்சஸில் இருந்து அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீப் லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.